வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஜி பாலச்சந்திரன் அவர்களும் பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்களும் நமது ரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை நேற்று சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் ஜெயக்குமாரால் தாக்கல் செய்யப்பட்டது. புதிய வரிகள் இல்லை, புதிய திட்டங்கள் இல்லை அப்படின்னு செய்திகள் எல்லாம் சொல்லுது. ஆனால் புதிய சர்ச்சைகள் இருக்கு அப்படிங்கிறதும் செய்திகள்லேருந்து தெரியுது. சட்டமன்றத்திற்கு வருவதற்கு முன்னால் நிதிநிலை அறிக்கையை ஜெயலலிதா நினைவிடத்தில் வைத்து எடுத்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி செய்திகள் சொல்லுது. அதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஐயநாதன், எப்படி பார்க்குறீங்க அதை? அது அந்த விசுவாச அரசியலினுடைய உச்சபட்சமான செயல் என்று அதை சொல்லலாம். அந்த 3 குழுக்களுக்கு 2 குழுக்களுக்கு இடையே நடக்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா, நாங்கள் என் தலைவிக்கு விசுவாசமாக இருந்தோம், எங்கள் தலைவிக்கு நாங்கள் அப்படியே இருந்தோம், இவங்க தான் மாறி நடக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி அந்த விசுவாச அரசியலை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அடிப்படையாக்குறாங்க, அவங்களுடைய அரசியலுக்கான ஒரு அடிப்படையாக்குறாங்க. அதனால் இந்த நாடு பெற்ற பலன் என்ன, இந்த நாடு சந்தித்த அவலம் என்ன என்பதையெல்லாம் மக்கள் தான் வந்துட்டு ஆய்ந்தறிந்து முடிவு செய்யணும். போயிட்டு கல்லறையில் உட்காந்துட்டு தியானம் பண்ணுறது, அப்புறம் அந்த அம்மா வந்துட்டு டம்மால் டிமின்னு அடித்து சத்தம், நான் கூட கல்லறை உடஞ்சிரும் நடிச்சு சசிகலா அடிக்கிற அடியில் அந்த மாதிரி அவங்க சத்தியம் பண்ணாங்க. இப்போ என்னன்னா பட்ஜெட் அறிக்கை எடுத்துகிட்டு போட்டு இது பண்ணுறாங்க. நாளைக்கு ஒரு வேளை இதெல்லாம் வந்துட்டு முன்னாடி இதை விட நாங்கள் விசுவாசம் காட்டணுன்றதுக்காக சாயந்தரம் 5 மணிக்கு போட்டு எல்லோரும் கல்லறையில் இந்த ஜெயலலிதாவை சுற்றி அமைச்சரவை கூட்டத்தை நடத்துனாலும் கூட நடத்துவாங்க. என்ன இதெல்லாம்? ஒரு தலைவருக்கு அளிக்கக்கூடிய மரியாதை என்பது வேறு. நீங்களே சொல்கிறீங்க, ஜெயலலிதாவுடைய திட்டங்கள் என்று சொல்கின்றீர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவருடைய திட்டங்கள் என்று சொல்கின்றீர்கள். அந்த திட்டங்களை மேம்படுத்தி அது மக்களுக்கு முழுமையாக சென்றடையுமாறு நீங்கள் உதவி இருக்கின்றீர்களா? அதை பற்றி சிந்தித்திருக்கிறீர்களா? இன்றைக்கு கூட 5 திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிதி ஒதுக்கீடு சொல்லியிருக்கீங்க. 5 முக்கிய திட்டங்கள் அப்படின்ட்டு அதில் வறுமை ஒழிப்பு, இன்னமும் வறுமை வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ காலமாக அந்த திராவிட அரசுகள் இருந்திருக்குது. என்ன பிரயோஜனம்? நீங்கள் மக்களுக்கு எதை செய்யணுமோ அதை செய்யறதை விட்டுட்டு மக்கள் வந்துட்டு அந்த அந்த அறியாமை, அதாவது இன்னோசன்ஸ், அவங்களுடைய அதையே பயன்படுத்திக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு அதையே அவங்க மேலே திணிச்சிக்கிட்டு இப்படியே ஒரு அரசியல் பண்ணி அதன் மூலமாக உங்களை தக்க வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை, சுகபோகம், அதிகாரத்தை கைப்பற்றுதல், தேர்தல் வெற்றி, இதெல்லாம் நீங்கள் திட்டமிட்டுறீங்க அப்படின்னம்னா நீங்கள் இந்த நாட்டை பாழ்படுத்துறீங்க அப்படின்றதுக்கு இதை விட வேற என்ன அத்தாட்சி வேணும்? இளைஞர்கள் சிந்திக்க வேணும். விசுவாச அரசியலுக்கு ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லையெல்லாம் மீறி இதெல்லாம் போகுது அப்படின்னு இதை பார்க்கலாமா? இல்லை, இது வந்து ஆர்கே நகர் தேர்தலுக்காக போகிறது, எல்லை மீறி போகிறது. ஆனால் இதற்கான விமர்சனங்கள் எல்லைக்குள் இருந்தால் நன்றாக இருக்கும். அதாவது ஒரு பட்ஜெட் போடுறாங்க, பட்ஜெட்டை போடும் போது அவங்க செஞ்ச செயல் வந்து சபை நாகரிகத்திற்கு மாறானதாக இருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் நினைத்தால் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு இந்த பட்ஜெட்டினால் மக்களுக்கு ஏற்படுகின்ற நன்மை தீமைகள் என்ன என்பதை பற்றி மிக அதிக நேரம் செலவழிப்பது பயனுள்ளதாக இருக்கும். இவர்களுடைய சண்டை தான் முக்கியம், மக்களுடைய நலன் முக்கியம் இல்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை இரு கட்சிகளுமே சேர்ந்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் வருவாய் பற்றாக்குறைக்கு மத்திய அரசும் காரணம்னு நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சண்முகம் புகார் சொல்லியிருக்காருன்னு ஒரு செய்தி வந்திருக்குது. மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு செலவிட்ட நிதிகளை தமிழ்நாடு அரசுக்கு திருப்பி அளிக்காத காரணத்தால் அது வருவாய் பற்றாக்குறையில் சேர்ந்திருப்பதாக அவர் சொல்றாரு. நிதிநிலை அறிக்கையினுடைய அம்சங்கள் குறித்து நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களுக்கு கொடுத்த பேட்டியில இன்னும் பல விஷயங்களை சொல்றாரு. குறிப்பாக வருவாய் பற்றாக்குறைக்கு மத்திய அரசும் காரணம் அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதுல வந்து உண்மை இருக்கிறது. மத்திய அரசுடைய திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கும் பொழுது, மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கும் பொழுது 2 வகையாக ஒதுக்கப்படும். சில சமயங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அவங்க வந்து 30 விழுக்காடோ 50 விழுக்காடோ அந்த ஒதுக்கப்பட்ட நிதியிலேருந்து பணத்தை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை செலவழிச்சதுக்கப்புறம் மீதி பணத்தை எங்ககிட்ட கேளுங்கன்னு சொல்லுவாங்க. சில நிதிகளுக்கு வந்து மாநில அரசு 50 விழுக்காடு கொடுக்கணும், மைய அரசு 50 விழுக்காடு கொடுக்கணும்னு இருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் முதல்ல செலவழிச்சுங்க உங்கள் பணத்தை, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து எங்களுடைய பணத்தை அனுப்புகிறோம்னு சொல்லுவாங்க. ஒன்று ஆரம்பித்ததுக்கப்புறம் பாதியில் நிப்பாட்ட முடியாது. திரு சண்முகம் அவர்கள் அதை பற்றி பேசியிருப்பார் என்று எண்ணுகிறேன். அப்படிப்பட்ட திட்டங்களில் ஏற்கனவே துவங்கிவிட்ட காரணத்தினால் மீண்டும் மத்திய அரசு பணத்தை தராமல் இருந்தால், நிதியை தராமல் இருந்தால் அது நிதி பற்றாக்குறைக்கு ஒரு காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று கூடுதல் தலைமைச் செயலாளர் சொன்னது சரியானதுதான் என்று எண்ணுகிறேன். இந்த 5 காரணங்களால அந்த வருவாய் பற்றாக்குறைக்கு 4 காரணங்களே முக்கியமாக குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. நமது மாநிலத்தின் வருவாய் வரவுகளில் போதுமான வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறது முதல்ல. அந்த ஒரு 4 விஷயத்தையும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஏன்னா அதுதான் பட்ஜெட்டினுடைய அடிநாதமாக இருக்கு. ஏன்னா வருவாய் இல்லாதனால
நிதி போதுமான அளவு இல்லாதனால, கடன் அதிகமாக இருக்கிறதுனால புதிய திட்டங்களை கொண்டு வர முடியவில்லை, பட்ஜெட்டில் கவர்ச்சி இல்லைன்னு சொல்லி அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர்களிடத்திலிருந்து வருது. துறை செயலாளரே வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தா, இங்கு வருவாய் வரவுகளில் போதுமான வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்றாரு முதல் காரணமாக. அதை எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதானே. வருவாய் வருவதற்கான திட்டங்கள் தீட்டப்படவில்லை. பொதுவாக திராவிட கட்சிகள் வந்ததுக்கப்புறம் நடந்த ஒரு நல்ல நிகழ்வு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், நலத்திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்கள் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியை விட மிக தீவிரமாக அறிவிக்கப்பட்டன, ஓரளவு நன்றாகவும் செயல்படுத்தப்பட்டன. இந்த குடிசை மாற்று வாரியமாகட்டும், இப்படி எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். ஆனால் மீனை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பதை விட மீனை பிடிக்க கற்றுக் கொடுப்பது இன்னும் மேலானதாக இருக்கும். அப்படிப்பட்ட செயல்கள் இவற்றுடன் சேர்ந்து நடைபெற்றிருக்க வேண்டும். என்னால் ஓட்டப்பந்தயத்தில் மற்றவர்களுக்கு இணையாக ஓட முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன் என்றால் ஆரம்ப காலத்தில் எனக்கு ஊக்கம் அளிக்கப்படல் வேண்டும். ஆனால் நானாக என் திறமையினால் ஓடுவதற்கான சாமர்த்தியத்தையும் சக்தியையும் எனக்கு அளிப்பதும் அதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். என்றென்றும் பிற்பட்டவர்களாகவே சில பேரை வைத்துவிட்டால் அரசியல் ரீதியாக அது ஆதாயமாக இருக்கலாம், ஆனால் ஒரு மாநிலத்தின் எதிர்காலத்திற்கு வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்காது. அதற்கான கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு பணிகளை வந்து ஆட்சியாளர்கள் தொடர்ந்து பல காலமாக செய்யலை. கிட்டத்தட்ட அது வந்து காமராஜர் காலத்தோட முடிஞ்சு போச்சு. மற்றபடி செய்யறது எல்லாம் நலத்திட்ட நடவடிக்கை, வெல்ஃபேர், நீங்கள் சொல்கிற மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீமில் தான் திமுக அதிமுக ஆட்சிகள் கவனம் செலுத்தின. அதனுடைய பலன்களை தான் இப்போ நம்ம எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு விமர்சனம் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே இல்லைங்க, காமராஜர் காலத்தில் அடிக்கடி காமராஜர் காலம் வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுறது என்னென்னா, 1967க்கு முன்னாடி இந்தியாவுடைய ஆட்சி பெரும்பாலும் பல மாநிலங்களில் பொற்காலமாகத்தான் இருந்தது. அதுபோல் காமராஜர் காலத்தில், ஏனென்றால் அன்றைய தேதியில் இந்த அளவிற்கு லஞ்ச லாவண்யங்கள் நடந்ததில்லை. இன்னொன்று என்னென்னா, தமிழ்நாடு வந்து ஒரு ஃப்ளாட் ரீஜன். இங்கே வந்து உங்களுக்கு வந்து எத்தனை அணை கட்டுவீங்க? அணை கட்டுறதுக்கு முதல்ல தண்ணி வரணும், தண்ணியை தேக்கி வைக்கணும். இந்த எவ்வளவு முடியுமோ அந்த அளவு சின்ன சின்ன அணைகள்லாம் காமராஜர் கட்டிட்டார். மேட்டூர் அணைங்கிற பெரிய அணையை வெள்ளைக்காரங்க வந்து கட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்க பண்ண வேண்டியது, பண்ணாமல் விட்டது என்னென்னா, தி பெர்பெச்சுவேஷன் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் பெனிஃபிட்ஸ். அது வந்து இவங்க பண்ணியிருந்துருக்கணும். அதாவது தூர் வாடுறது. அப்படி நம்ம வந்து பெரும்பாலும் வந்து என்ன செய்கிறோம்னா, வி ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபார்ம் தேன் கண்டென்ட். அதாவது எது சரியாக செய்யணுமோ அதை பற்றி அறிவிப்புகளோடு நின்று விடுகிறார்கள். செயலாக்கத்தின் பொழுது பல குறைகள் முதலில் தென்பட்டவை. ஒரு கீழ்மட்டத்தில் உள்ள அரசு அதிகாரிகளின் ஊழல் நிச்சயமாக சரி செய்யப்படக்கூடும், மேல்மட்டத்தில் ஊழல் இல்லாமல் இருந்தால். ஆனால் இன்று உள்ள நிலைமை என்னவென்றால், ஒரு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கினாலே இதன் மூலம் மக்களன்றி மற்றவர்கள் எவ்வளவு பயன்பெறுவார்கள் என்பதற்கான கணிப்பு மிகச் சரியாக நடைபெறுவது போல் தெரிகிறது. அது வடிவத்தில் கொடுக்குற முக்கியத்துவத்தை, வடிவத்துக்காக கொடுக்குற முக்கியத்துவத்தை உள்ளடக்கத்தில் கொடுக்கறது இல்லை அப்படின்னு பாலச்சந்திரன் சொல்றாரு. மேல்பூச்சு நடவடிக்கைகளில் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து அடிப்படை மாற்றங்களுக்கும் கொடுக்கறது இல்லை அப்படின்னு அதில் பொருள் கொள்ளலாம். அதுதான் இன்று வந்து மாநிலத்துக்கு வருவாய் வரவுகளில் போதுமான வளர்ச்சி இல்லைன்னு சொல்லக்கூடியதற்கு காரணமாக இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஏற்கிறீங்களா? இல்லை, வருவாய் வளர்ச்சிக்கு போதுமான அளவுக்கு காரணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நாம் ஆழ்ந்து கவனம் செலுத்த வேண்டும்னு நான் சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு லோடு மணல் அப்படின்றத வந்துட்டு நான் கோயில் கட்டுமானத்துக்காக இறக்கும்போது நான் அவங்கக்கிட்ட பில்லை கேட்டபோது அவங்க சொன்னாங்க, அந்த மணல் குவாரியில் எடுத்துட்டு கொண்டு வந்த அந்த சீட்டு இது இருக்குது பாருங்க அப்படின்னு, 660 ரூபா. நான் அதே மணலை நான் இறக்கும்போது 7000 ரூபாய்க்கு நான் இறக்குறேன் எங்கள் கிராமத்தில். இங்கே அதே காலகட்டத்தில் நண்பர் டைரக்டர் செல்வமணி கட்டிகிட்டு இருந்தார். எவ்வளோக்கு இறக்குன மணல் அப்படின்னா 15000னாரு. 660 ரூபாய். அங்கே 7000, இங்கே 15000 ரூபாய். திரு மணி அவர்கள் இருக்கார், ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட கால ஒரு அரசியல்வாதி. அவர் சொல்கிறாரு, கொங்கு மண்டலத்தில் மட்டும் சில மாவட்டங்களில் மட்டும் மணல் குவாரிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டு பொதுமக்களுக்கும் மற்றவர்களுக்கும் விற்கப்படும் மணலில் மட்டும் சரியாக கணக்கிட்டோம் 33,000 கோடி வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தினார். இந்த அரசு தான் வாங்கிய கடன்களுக்காக கட்டக்கூடிய வட்டியினுடைய அளவு இன்றைக்கு 26,000 கோடி. கொங்கு மண்டலத்திலிருந்து வரக்கூடிய பணத்தை ஏன் அந்த அளவுக்கு போகுது? ஒரு 6,000 கோடி கூட நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் அப்படின்ற அடிப்படையில் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, லாரி ஓனர்களுக்கு கொடுத்துருங்க. அந்த 6,000 போச்சுன்னா 77,000 கோடி கம்ப்ளீட்டாக அரசுக்கு வந்துடும்.
இப்படி நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பார்க்கும்போது நாங்கள் ஒரு குறைந்தபட்ச அளவாக நாங்கள் பார்த்தது என்னென்னா 70,000 கோடி 80,000 கோடி மணலில் இருந்து மட்டும் இந்த அரசுக்கு வரக்கூடிய வருவாய் அப்படியே அரசியல்வாதிகளால் விழுங்கப்படுகிறது. இது பர்பீஜுவல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். தொடர்ந்து இது ஒரு தொடர்ச்சியாக ஊழலில் இருக்குது. வெட்டப்பட்ட வாய்க்கால் அப்படியே போய்கொண்டிருக்கிறது ஆட்சி மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டு. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் சென்னையில் அதிகபட்ச வருவாய் தரக்கூடிய உஸ்மான் ரோடோ அல்லது சவுகார்பேட்டையிலையோ கோவிந்தப்ப நாயக்கன் தெருலையோ நீங்கள் போனீங்க அப்படின்னோம்னா அவங்க கொடுக்குறாங்க ஒரு பில்லு. எனக்கு நான் 7,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினேன். அவங்க கொடுக்குறாங்க ஒரு பில்லு RL அப்படின்னு சொல்லி போட்டு ருப்பி லெஹிய. என்னையா அது அப்படின்னு கேட்டால் இதுதான் பில்லு அப்படின்றாங்க. உங்கள்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டேன் அப்படின்றது சொல்லிட்டு 15% அதுக்கு 5% என்ன ஆச்சுன்னு நீங்கள் பாருங்கள். 700 அதில் ஒரு 700 350 1000 ரூபாய் கூடுதலாக வரக்கூடிய சேல் டேக்ஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு விட்டுடுறாங்க. அல்லது அதை நம்ம கொடுத்தாலும் இவங்க கட்டுவாங்களா அப்படின்ற டவுட் இருக்குது. அப்போ இவ்வளத்தையும் நீங்கள் வந்துட்டு கண்டுகொள்ளாமல் நீங்கள் சொல்கிறீங்க வரி அற்ற பட்ஜெட்டு அப்படின்னா வளர்ச்சியற்ற பட்ஜெட்டு. அப்போது இந்த நாட்டில் நீங்கள் என்டர்பிரினியர்ஷிப்பு மற்ற விஷயங்களை சொல்கிறீங்க. வறுமை ஒழிப்பு, கிராம நகர்ப்புற ஏழைகளுக்கு வீட்டு வசதின்னு சொல்லியிருக்காங்க. 3,508 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கட்டப்போகிற வீடுகள் வந்துட்டு 1.98 லட்சம். தயவு செய்து மாணவர்கள், இளைஞர்கள் நீங்கள் கணக்கு போட்டு வகுத்து பாருங்க. ஒரு குடியிருப்பு யூனிட் ஆஃப் ஒரு லிவிங் யூனிட்னுடைய விலை எவ்வளோ வருதுன்னா 73-74,000 ரூபாய்க்கு வருது. என்ன புறா கொண்டு கட்டுறீங்களா? 73-74,000 கட்ட முடியுமா? மத்திய அரசு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் 1.25 லட்சம் 2 லட்ச ரூபா வருது. இப்படி பல்வேறுபட்ட குடியிருப்புகளை நீங்கள் கட்டுறீங்களே. இப்படியான ஒரு டிஸ்பாரிட்டி இருக்கும்போது எப்படி வறுமை ஒழியும்? எப்படி தாங்கும்? எந்த இடத்துலையும் எந்த விதமான ஆவாஸ் யோஜனான்ற ஒரு திட்டம் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனான்னு நல்லா திட்டமிட்டு ஒரு 400-500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நல்ல வீடாக கட்டி கொடுங்களேன், குடியிருப்புகளை கட்டி கொடுங்களேன். என்ன போச்சு? எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இந்த குற்றச்சாட்டு எதிர் குற்றச்சாட்டை வந்து என்ன பண்ணுகிறாங்க. இப்போ திரு சண்முகம் அவர்களை வைத்து, திரு சண்முகம் என்கின்ற நிதித்துறை செயலரை வைத்து செய்தியாளரிடம் பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு விளக்கம் அளித்ததை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இன்னொன்று நீங்கள் யோசிக்கணும். இதெல்லாம் எடுத்து இந்த அரசுகளுக்கு சொல்லுங்க, நிதித்துறையில் இருக்கிறவங்க சொல்லுங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மக்களுக்கு செய்யறத நல்ல, ஏன்னா சொத்துக்கள் வாங்கக்கூடிய கடனை பற்றி இல்லை, வாங்கக்கூடிய கடனால் உருவாகக்கூடிய திட்டங்கள் சொத்துக்கள் உருவாகவே இல்லைன்னா திட்டமே. அதான் ஐயா சொல்றாரு ஃபார்ம்லயே இருக்குது. அவர் சொல்ற மூன்றாவது காரணம் வந்து, ரெண்டாவது காரணம் ரீஇம்பர்ஸ்மெண்ட் வரல மத்திய அரசு, அது முதல்ல பேசிட்டோம். மூன்றாவது காரணம் வளர்ச்சி அடைந்த மாநிலங்கிறதுனால 14வது நிதி பகிர்வு முறையில நமக்கான ஒதுக்கீட்டு அளவு ரொம்ப குறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இங்க வந்து தகுதியே தடை அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே வளர்ச்சி அடைந்ததுனால அங்க வரக்கூடிய பகிர்வுல நமக்கான நிதி ஒதுக்கீடு குறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்றாரு. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஆமாம், அது ஒரு காரணம், முக்கியமான காரணம். அது வளர்ச்சி அடைந்து மாறுங்கிறது எத்தனை கோடிகள் நமக்கு வரலைங்கிறது பார்க்கும்பொழுது எத்தனை விழுக்காடு குறைஞ்சிருக்குன்னு தெரியும். ஆனால் இது தவிர்க்க இயலாது. இந்தியாங்கிற ஒரு பெரிய நாட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது மைய அரசு வந்து எல்லா மாநிலங்களுக்கும் வந்து பகிர்வு வந்து சரியாக இருக்கணும்னா வளர்ச்சி அடையாத மாநிலங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணுங்கிற கட்டாயம் அவங்களுக்கு உண்டு. அது ஒரு பெரிய காரணமாக சொல்ல முடியும். இது போன்ற காரணங்களை அவர் சொல்றாரு. அதை விட முக்கியமான காரணம் போன முறை நான் விவாதிச்சோன்னு நினைக்கிறேன், நீங்க இருக்கிற உங்களுடைய பிரசன்ஸ்ல விவாதிச்சோன்னு நினைக்கிறேன். பல்வேறுபட்ட 24 திட்டங்களை மத்திய அரசு திட்டங்கள், மத்திய அரசு உதவியுடன் செய்யப்படும் வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற்றதால் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய அந்த வளர்ச்சி திட்டங்களின் மூலம் வரவேண்டிய 21,000 கோடி இழப்பு ஏற்பட்டதுன்னு பன்னீர்செல்வம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த போது முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் அதை படிச்சாரு. அப்போ அது இழப்பு தானே. நீங்க 34% 42% நீங்க உயர்த்தி கொடுக்குற அதே நேரத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை நீங்க பின்னாடி இழுத்துக்கிட்ட போது அப்போ என்ன ஆகுது இந்த இதில்? அப்போ மாநிலத்திற்காக நீங்க எந்த விதமான கன்சல்டன்சியும் இல்லை. தெர் இஸ் நோ ஃபெடரலிசம் அட் ஆல். அதுல போன வருஷத்தை விட, அதாவது நடப்பு நிதியாண்டை காட்டிலும் இப்போ உண்டான வளர்ச்சி திட்டங்களுக்கான இது ஒதுக்கீடு 35% அதிகம் அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டுறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஜிடிபியினுடைய 3% அளவுக்குள்ள நிதி பற்றாக்குறை இருக்கணும். இது 2.7க்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மோசமான நிலையில இல்லை அப்படிங்கிற மாதிரி. அந்த நிதி பற்றாக்குறை கட்டுக்குள்ள இருக்குன்னு சண்முகம் சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா, 199க்கு மேல போஸ்ட் பேரண்டில் போயிடுச்சுன்னா ஒருத்தருக்கு சுகர் வந்துடும், எனக்கு 192 தானே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மற்ற மாநிலங்கள் வந்து இவங்க கர்நாடக மாநிலத்துடைய பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கிறது. நீங்க இவங்க
ஆந்திர பிரதேசம் வந்து ரொம்ப கட்டுக்குள்ள அடங்குறதா இருக்குது. தெலுங்கானாவில் வந்து அவங்க சர்ப்ளஸ் பட்ஜெட் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம எல்லாருமே வந்து இப்போ சதர்ன் இந்தியா இஸ் அ ஹோல் ரீஜன். முதலீட்டுக்குன்னு வர்றவங்க வந்து இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. பார்க்கும் பொழுது இங்கே வர்றது கொஞ்சம் தயக்கப்படுறதுக்கு காரணம் இருக்குது. இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அறிவிச்சது, திமுக கணேஷ் அறிவிச்சது, ஆர்கே நகரில் ஓபிஎஸ் அணி மதுசூதனனை அறிவிச்சிருக்குது. தீபா பேரவையிலிருந்து தீபா போட்டியிடுவார் அப்படின்னு ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடியே வந்து தேமுதிக தன்னுடைய வேட்பாளரையும் அறிவிச்சிருக்குது. இந்த வேட்பாளர் தேர்வு, அதாவது மெரினா போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் சில மாற்றங்கள் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, மெரினா போராட்டத்திற்கு பிறகு இளைஞர்கள், மாணவர்கள் அவர்களிடத்துல ஒரு புதிய சிந்தனை வந்திருக்குது, புதிய அணுகுமுறை வந்திருக்குது. அதை ஒட்டி வேட்பாளர்கள் தேர்வில் ஏதேனும் மாற்றங்கள் நடந்திருக்கிறதாக நீங்க பார்க்குறீங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. இன்னமும் அதாவது என்னென்ன ஆர்கே நகர் அப்படின்றது அஇஅதிமுகவுக்கு ஒரு பாதுகாப்பான தொகுதி, சேஃப் கான்ஸ்டிடியூன்சின்னு இருந்தது. இன்னைக்கு ஒரு சேலஞ்சிங் கான்ஸ்டிடியூன்சியாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் உள்ளபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா மிக மிக மோசமான தொகுதிகளுக்கான ஒரு உதாரண தொகுதி தான் வந்துட்டு ஆர்கே நகர். திரு மகேந்திரன் அவர்களுக்காக ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட சிபிஐ வேட்பாளர் மகேந்திரனுக்காக நாங்கள் பரப்புரை செய்யும் போது அப்போ நாங்கள் போனோம் ஒரு தெரு வழியாக. ஒரு பெரிய தெரு இருக்குன்னா அதுலேருந்து லேனை விட இவ்வளோ தாங்க இருக்கும், சைக்கிளில் போகலாம். எதிரும் புதிரமாக சைக்கிள் வந்தனாலே கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட தெருக்கள் இருக்கின்றன. அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா புறாக்குண்டு மாதிரி 2 பக்கமும் வீடுகள் வந்துட்டு அட்ஜசன்ட்டு, அந்த லைன் ஹவுசஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஒரு இடத்துக்கும் தண்ணீர் தேவை, சுகாதார தேவை எல்லாமே வந்துட்டு அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஆனால் அந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னம்னா எந்த விதமான மேம்பாட்டு திட்டங்களும் இல்லை, தண்ணி போதுமான அளவு கிடைக்கல, குப்பை எடுத்து அது கொட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜை வைங்க அப்படின்றாங்க. அந்த தொகுதியினுடைய நடுப்பகுதியில் போகக்கூடிய சூரியநாராயணன் சாலை, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னம்னா ரோடு படும் மோசம். மழைக்காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கொசுக்கள். ஆனால் தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவிற்கு நிரம்பிய தொகுதி ஆர்கே நகர். அப்படியாப்பட்ட அந்த தொகுதியில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா தொழில் வளர்ச்சி அப்படின்றது ஒன்றும் பெருசாக இல்லை. முன்னாடி மெட்டல் பாக்ஸ் இருந்தது, இப்போ அதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் போயிட்டதுக்கு பிற்பாடு எதையுமே பண்ணாத, அதான் இவங்களுடைய சேஃப் கான்ஸ்டிடியூன்சி. ஏன்னா எதுவுமே இல்லாத மக்கள் வந்துட்டு வறுமை கோட்டுக்கு கொஞ்சம் மேலேயும் அப்படிமா இப்படிமா வாழக்கூடிய இடங்களில் வந்துட்டு மாற்றமே சிந்தனையில் இருக்காது அப்படின்ற இடம் தான் இவங்களுக்கான சேஃப் கான்ஸ்டிடியூன்சி. என்ன யோசிக்கணும் அந்த மக்கள் அப்படின்னம்னா, இந்த வேட்பாளர்கள் அல்ல, இந்த வேட்பாளர்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த கட்சிகள் என்ன தங்களுடைய தொகுதியினுடைய நலனுக்காக உருப்படியாக சிந்தித்திருக்கின்றன என்று அந்த ஆர்கே நகர் தொகுதி மக்கள் சிந்திக்கணும். வேட்பாளர் யாரா வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அந்த வேட்பாளரை நிறுத்தக்கூடிய அந்த கட்சி எந்த நிலையில் அவங்களுக்கு வந்துட்டு உதவி இருக்கிறது என்பதை பார்க்கணும். அதான் வேட்பாளர் தேர்வில் கட்சியினுடைய அணுகுமுறையில் ஏதேனும் மாற்றம் இருக்குதா கடந்த காலத்தை விட அப்படிங்கிறது கேட்டேன். அவர் வேட்பாளர்கள் முக்கியம் இல்லை, கட்சி தான் முக்கியம் அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது வேட்பாளர் அரசியல் கட்சியில் ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களுடைய சிந்தனையில் என்ன மாறுதல் இருக்குது. இப்போ ஐயா வந்து சொன்னாங்க அங்கே வந்து தொழிலாளர் நிரம்பிய தொகுதி அப்படின்னா பொது உடைமை கட்சியுடைய வேட்பாளர் ஏன் அங்கே ஜெயிக்க முடியாமல் இருக்கிறாரு? இப்போ மக்கள் வந்து தங்களை வந்து இந்த ஈகோ அண்ட் ஆல்டர் ஈகோங்கிற மாதிரி 2 விதமாக பிரிச்சுக்கிறாங்க போல். அதாவது நான் தொழிலாளருங்கிறது வந்து நான் தொழிலுக்கு போகும்பொழுது அங்கே உள்ள என்னென்ன உரிமைகள்லாம் எனக்கு முடியுமோ அதெல்லாம் வாங்கிக்கிடுவேன். இங்கே ஒரு தேர்தல்னு சொல்லி வரும்போது இவங்க 5000 கொடுத்தாங்கன்னா இதை வாங்கிட்டு வாங்கின காசுக்கு வஞ்சகம் பண்ணாமல் நான் ஓட்டு போட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை மக்கள்கிட்ட உருவாயிருச்சோங்கிற ஒரு அச்சம் இருக்குது. அதனால் இப்பயும் வந்து இந்த பணப்பிரயோகம் நடந்தது என்றால் இது மெரினா போராட்டத்துக்கு அப்புறம் என்ன நடந்ததோ அதுக்கான எந்த விதமான மாறுதல்களும் இந்த தேர்தலில் நிகழும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் மாணவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு ஊடகத்தில் பார்த்தேன், நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்துவோம் என்று சொன்னார்கள். அது என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. அப்படி செய்தால் இந்த மாணவ சக்தி மறுபடியும் அங்கு முழு முயற்சியுடன் முனைந்தால் ஒருவேளை குறிப்பிடத்தக்க அளவில் அவர்கள் தங்களுடைய பிரசன்ஸை நிலைநாட்ட முடியும். அது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுக்கலாம். ஆனால் ஆங்கிலத்தில் சொல்வது போல் there is a lot of ifs and buts. அது நடந்தால் நல்லது, நடக்குமா என்பது தெரியாது. இல்லை, தேர்தல் களம் வழக்கம் போலவே இருக்கு, கட்சிகளுடைய அணுகுமுறை வழக்கம் போலவே இருக்கு. அதிலிருந்து முற்றிலும் பண்பாட்டு ரீதியாக வேறுபட்ட ஒரு நிலை எடுத்து மாணவர்கள் களத்தில் வந்து இறங்கினாங்கன்னா அது ஒரு குறிப்பிடத்தக்க செல்வாக்கை மக்களிடத்தில் செலுத்த முடியும். வெற்றி பெறுகிறார்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த மாதிரியான
வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மாணவர்கள் ஆமா. ஒரு போட்டியிடுவதாக ஊடகத்தில் இருந்தா பார்த்தேன், கூட மாணவர்கள் வந்து பேசினாங்க, நாங்கள் 10 பேர் கொண்ட குழு அமைக்க போகிறோம், யார் யாரெல்லாம் போட்டியிடணும்னு சொல்கிறாங்களோ அவங்கள நாங்கள் நேர்காணல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து என்னுடைய வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொன்னதான் ஒரு ஊடகத்தில் பார்த்தேன். இது நடக்க முடியும் என்றால் அது வரவேற்க தகுந்தவாள். ஏன்னா இந்த இளைய கூட்டத்தை வந்து நான் பார்த்துருக்கிறேன், அவங்கள யாராலையும் வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஒரு பணத்தாலேயோ இவங்களை வந்து பெற்றோர்கள் வந்து இவங்க மேலே அழுத்தம் கொடுக்க முடியும், இவங்க பெற்றோர்கள் மேலே அழுத்தம் கொடுக்க முடியும். இத்தனை வருஷமாக எதை பார்த்தீங்க, எது நடந்தது, எங்களை இந்த நிலைமையில் வச்சிருக்கீங்களேன்னா அவங்க கேட்கும்போது பெற்றவங்க வந்து மற்ற பண அரசியல் இதிலேருந்து விலகி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்தால் நல்லா இருக்கும். நடக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னீங்கன்னா, மாணவர்களுக்கு வந்துட்டு அரசியல் தெரிஞ்சுது, நல்லா தெரிஞ்சிருக்கு, புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத விட யதார்த்தத்தில் என்னென்ன நிலை இருக்குது அப்படின்றத வந்துட்டு அவங்க உணர்ந்தவங்கள தான் இருக்கிறாங்க. ஒரு கல்வின்றதும் ஒரு மருத்துவன்றதும் எப்படி அந்நியப்பட்டிருக்குது அப்படின்றதும், தங்களுடைய பணியிடங்களில் தாங்கள் எவ்வாறு சுரண்டப்படுகின்றோம் என்பதும் உடனே அவங்களுக்கு புதிய பொருளாதார கொள்கை தான் அப்படின்றதெல்லாம் தெரியாது. இப்படி எல்லா புறக்கணிக்கப்படுறோம் அப்படின்ற பல்வேறுபட்ட விஷயம் மக்கள் அதே நிலையில் வாழறாங்கன்னா நாம் சகிக்க முடியாத ஒரு வாழ்நிலை சூழலில் தான் நம்ம இருக்கிறோம், வாழ்வியல் சூழலில் தான் இருக்கோம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், லெட் தம் பி க்ரோட். அவங்கள வந்துட்டு பாலிஷ் பண்ண வேண்டியது அவங்களுடைய இயக்கம் மக்களோடு சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படும் போது தான். செயல்பட அவங்க பாலிஷ் ஆவாங்க. அப்படியே அவங்க வரட்டும், அப்படியே அவங்க குரூடாக வரட்டும். அப்புறம் நம்மளாம் எதுக்கு இருக்கிறோம், நம்ம சும்மா இருக்க போறது இல்லையே. உங்களுக்கு ஒரு பணி அங்க தேடிட்டு இருக்கீங்க, பாலிஷ் பண்ற ஒரு பணியை. ஆமா, நம்ம மகேந்திரன் பின்னாடி போயிட்டு நின்றுட்டு நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? மகேந்திரன் என்ன தெரியுங்களா கேட்டாரு, உங்களுக்காக உங்களை பற்றி நேர்த்தியா சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு வேட்பாளர்மா நானு, எனக்கு ஒரு வாக்கு போட்டுடுங்க, நான் தான் மகேந்திரன் சிபிஐ வேட்பாளர்னாரு. எல்லாரும் அவரை மதிச்சு கை கூப்பினாங்க. விழுந்தது 9,000 ஓட்டு. ஐயா தான் சொன்னாரு, வஞ்சகம் இல்லாத நீங்க கொடுத்த காசுக்கு நாங்க வாக்களிச்சிருவோம்னு சொன்னாங்களே. அழுத்தம் அப்பொழுது இருந்தது. பணத்தை கொடுக்கும் பொழுது மட்டுமல்ல ஐயா, அங்கே அழுத்தம் இருந்தது. இப்படிப்பட்ட இடைத்தேர்தல்களில் மக்களினுடைய சுதந்திர வாக்குரிமை பறிக்கப்படுகிறது என்பதை நான் பதிவு செய்திருக்கின்றேன். எனவே மக்களை மட்டுமே அதில் குற்றஞ்சாட்ட முடியாது. அப்படிப்பட்ட வாழ்நிலை அவர்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நீ வாங்குறியேன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? அதுவும் நான் வந்துட்டு ஐயா அவர்களுக்கு வைக்கிற கேள்வி. ஓகேமா, நீங்க மாணவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தி ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு மாற்றத்தோட தேர்தல் களத்தை அணுகுனாங்கிறது நடைமுறைக்கு வந்தால் அப்போது வந்து களத்துல வேறுபாடு தெரியலாம். மற்றபடி இந்த நிமிடத்துல வந்து தேர்தல் களம் வந்து வழக்கமானதாகவே தெரியுது. நாம மற்றவர்கள் மேல அன்பு செலுத்துவதற்கு தவறுகிறோம், ஆனா மற்றவர்களை வெறுக்க அதிகமாக தயாராக இருக்கிறோம். அதற்கு என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து நம்மை விட மிகவும் பிரபலமாக இருக்கிறார்கள்ங்கிறது காரணமாக இருக்கலாம், அல்லது நமக்கு மாறான கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது காரணமாக இருக்கலாம், அல்லது ஏதோ நம்ம மேலேயே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கசப்புணர்வு அல்லது கழிவிறக்கம், தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் கூட இன்னொருத்தரை வந்து குறை சொல்வதன் மூலமாக நம்மை நாமே உயர்த்தி புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யுதான் அந்த திட்டு அப்படிங்கிறதுனால பயன்படுத்துகிறோமா இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் காரணமாக ஒரு வெறுப்பை எல்லார் மீதும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற உள்ளடக்கத்தோட சங்கர் ராமசுப்ரமணியன், நண்பர் கவிஞர் சங்கர் ராமசுப்ரமணியன் தமிழ் ஹிண்டுல ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த வெறுப்புக்கு என்ன காரணமாக இருக்க முடியும், அவர் குறிப்பிட்டது தவிர வேற என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்னு? இயலாமை. அதாவது சமுதாயத்தில் நடக்கிற பல அநீதிகளை கண்டு மனம் பொங்குற நம்மளும் இதில் பங்கேற்கிறோம், இந்த பங்கேற்பதை பற்றி நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை அப்படிங்கிற இயலாமை, ஒரு மாரல் ஆங்கர். ஆனால் மாரல் ஆங்கர் வர்றதுக்கான தகுதி எனக்கு இல்லாமல் நானும் இம்மாரல் ஆகி போயிட்டேனே அப்படிங்கிற ஆற்றாமை, அது ஒரு அடிப்படை காரணம் இருக்க முடியும். ஐயநாதன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுட்டு எந்த ஒரு விடயத்திலையும் நாம் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது வந்துட்டு ஒன்று அவசியம் என்று நான் உணர்கின்றேன். இன்னொன்று வந்துட்டு அது ஒரு பங்களிப்பு. ஆனால் நம்முடைய பங்களிப்பு எந்த பிரச்சனையை நாம் விவாதிக்கிறோமோ அந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதாக இருக்க வேணும். இங்கே தான் நம்ம ரொம்ப பெரிய அளவில் பண்ணுறோம். ஒருத்தர் தவறு செஞ்சிட்டாரு, உதாரணத்துக்கு ஐஸ்வர்யா தனுஷனுடைய நடனம் தவறு என்று அனிதா ரத்னத்துக்கு வந்துட்டு சொல்கிறதுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு. ஏன்னா கலைஞர்கள் எப்பொழுதுமே வந்துட்டு ஒரு தவறுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அது ரைட், ஓகே. ஆனால் அது அந்த அடிப்படையோடு நின்றுடணும். அதுக்கு மேலே நம்ம போயிட்டு பேசுகிறதுக்கு என்ன இருக்குதுன்னு நம்ம யோசிக்கணும். நமக்கு அதில் எந்த விதமான எதுவும் இல்லை. அதனால் எந்த விதமான பெருமையும் சேர்வழிச்சு போயிடுறதில்லை. அதோட நம்ம நிறுத்துக்கணும். ஸோ விமர்சனம் எப்படி இருக்கு அப்படி போயிடணும், தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல். ஆனால் நெடுவாசல் என்கின்ற ஒரு போராட்டம் வரும்பொழுது அது அந்த மக்கள் போராட்டத்தில் எடுத்து வைக்கக்கூடிய விடயங்கள் யாரை நோக்கி எடுத்து வைக்கின்றன என்று சொல்லும் பொழுது மத்திய அரசை நோக்கி. இந்த இடத்தில் எப்படிப்பட்ட பார்வை அவசியம் என்பது முக்கியம்.
இந்த இடத்தில் பார்வையாளராகவோ அல்லது மக்கள் நலனின் அக்கறை கொண்டவர்களாகவோ இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், மற்றவர்கள் மத்திய அரசு இப்படிப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு கொள்கை கடைபிடிப்பதற்கான காரணம் என்ன என்கின்ற ஆய்வை நோக்கி போய் அதில் அவர்களுக்கு தெரிந்த விடயத்தை பகிர்வாக பொது பகிர்வில் போட்டார்கள் என்றால், முகநூலிலோ அல்லது மற்றொன்று போட்டார்கள் என்றால், அந்த இடத்தில் வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லை. ஆனால் கொள்கை கோட்பாடுகள் அல்லது விருப்பு வெறுப்புகள் என்று வரும் பொழுது நாம் நம்மை தாழ்த்தி கொள்கின்றோம். அதான் விருப்பு வெறுப்புகளோட மட்டும் இல்லை, அது வந்து முதன்மையான இடத்துக்கு வந்து நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய வெறுப்பு, இது முதன்மையான இடத்துக்கு வந்து ஒரு வன்மம் நிறைந்த கருத்துக்களாக, வன்மம் நிறைந்த கேலி சித்திரங்களாக, வன்மம் நிறைந்த மீம்ஸ்களாக அது வெளியில வருது அப்படிங்கிறத சங்கர் வந்து குறிப்பிடுறாரு. உண்மைதான். அப்படிலாம் வருது. நான் அதை தாண்டி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அது வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா, அப்படி இளைஞர்கள் ரொம்ப பழகிட்டாங்க. நான் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு நான் என்னுடைய நடவடிக்கை குறைச்சி விட்டதுக்கே காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, சிலர்லாம் ரியாக்ட் பண்ணும்போது இயல்பாக கெட்ட வார்த்தையை பேசுகிறாங்க. அது என்னத்துக்கு அப்படின்றது நமக்கு புரியலை. இப்போது நம்ம ஒரு தலைவரை விமர்சிக்கிறோன்னா, தலைவர் விமர்சனத்திற்கு உட்பட்டவர், நமக்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா நாம் பார்த்து தலைவர்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அண்ணன் வைகோ அப்படின்னு தான் பேசுவேன். எனக்கு உள்ளபடி அவரோட அந்த மாதிரி ஒரு சகோதர பற்றுப்பாசம் உண்டு. ஆனால் அவருடைய அரசியலை கடுமையாக விமர்சிப்பேன். அவர் என்ன முடிவு எடுத்திருக்கிறாருன்னு சொல்லுவேன், அது வேறு. ஆனால் அந்த முடிவை எடுத்து நான் சொல்லும் பொழுது, அதை பற்றி நான் விளக்கும் போது, அந்த விளக்கத்தின் மீது அவர்கள் விமர்சனத்தை வைப்பதை விட என் மீது விமர்சனத்தை தாக்குகிறார்கள். அப்படி வைக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், விலகி போயிடுறேன். இதே தான் ஆர்எஸ்எஸ் மற்ற இடங்கள்லையும் நான் சொல்லும்போது ஒரு இடத்துல சொன்னேன், எனது எதிர்ப்பு என்பது எதிர்பார்ப்பு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். எனது எதிர்ப்பு அப்படின்றது நான் உங்களை புறக்கணிக்கின்றனோ உங்களை அவமதிக்கின்றனோ என்று இல்லை. எதை நான் எதிர்பார்க்கின்றேன், அது இல்லாத போது நீங்கள் செய்வதை நான் எதிர்க்கின்றேன். இப்ப ஒரு இடத்துல பொறுப்பு அப்படின்னு வரும்பொழுது என்ன செய்யறாங்க, கமலஹாசன் விஷயத்தை எடுத்துக்கங்க. நான் ஒரு நடிகராக நான் அவர் மேல ரொம்ப ஒரு பற்றுதலும் இதுவாகவும் இருப்பேன். அவருடைய சில சமூக நடவடிக்கைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அரசியல் அவர் வந்துட்டு சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா, அடி இல்லாத, வேறு இல்லாத, ஒண்ணுமே இல்லாத இருக்குது. அப்படியே அவர் செய்கிறாரு அப்படின்னும் போது நான் என்ன பண்றேன், இவர் ஏன் இப்போ திடீர்னு இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு வராரு அப்படின்னு நான் ஆழ்ந்து யோசிக்கிறேன்னு. கமலஹாசனுக்கு என்ன தகுதி இருக்கிறது, நான் அப்படி பேச தயாராக இல்லை. ஏனென்று கேட்டால், எனக்கு இருக்கக்கூடிய உரிமை எவரொருவருக்கும் இருக்கிறது, அவர் யாராக இருந்தாலும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னோம்னா, வெறுப்புக்கு, அந்த வெறுப்பு உணர்வுக்கு, அந்த கோபத்திற்கு ஆட்படாமல் இருக்கும்போது வெறுப்பு நம்மளுக்கு வரப்போறது இல்லை. அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிர்ப்புக்கு காரணம் வெறுப்பு இல்லை, என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத சூழல்ல என்னுடைய விமர்சனம் வருகிறது. அந்த விமர்சனத்தை நீங்க என்னுடைய எதிர்பார்ப்புகளாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஐயநாதன் சொல்றாரு. எல்லாரும் இதே பார்வையில விமர்சனங்களை முன்வைக்கிறது இல்லைங்கிறது ஒரு பக்கம். சங்கர் ராமசுப்ரமணியன் சொல்ற மாதிரி வன்மம் சார்ந்த வெறுப்பு நிறைந்த எதிர்ப்புகள் இருக்கு. இவர் சொல்ற மாதிரி எதிர்பார்ப்புகளை விமர்சனமாக வைக்கக்கூடியதும் இருக்கு. ரெண்டையுமே வந்து ஒரே விதமாக அணுக முடியுமா, இல்லை வந்து வெவ்வேறு விதமாக அணுகணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, இந்த வன்மம் சார்ந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து மனிதகுல வரலாற்றிலேயே ஆதிகாலம் தொட்டு இருக்குதா அப்படிங்கிற கேள்வியும் வருது. இடையில காந்தியும் மார்ட்டின் லூதர் கிங்கும் தான் வந்து வேறு விதமாக பேசுறாங்களா? மற்றபடி எல்லா அரசியல் வளர்ச்சி போக்கிலையும் இதே வன்மம், இதே வன்முறை, எல்லாமே ஆயுதங்கள், இது எல்லாமே இருந்திருக்குதா அப்படிங்கிறதையும் இருந்திருக்கிறது. ஹோமோசாப்பியன்ஸ் வந்து உருவான போதே நியாண்டர்தால வந்து அந்த இனம் எப்படி அழிக்கப்பட்டதுன்னா, இந்த ஹோமோசாப்பியன்ஸ் வந்து அவங்கள வந்து கொன்று தீர்த்துட்டாங்க. இப்போ இதில் அமெரிக்காவில் வந்து இது மைனாரிட்டி ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணாங்கன்னா, மைனாரிட்டி இல்லாமல் நார்த் அமெரிக்கா பண்ணிட்டாங்க. அதனால அங்கே மைனாரிட்டி ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம், பிரச்சனையே இல்லை. இது மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து அது என்ன ஜெனட்டிக் கோளாறுன்னு தெரியல, வன்முறை வந்து உள்ளே வந்து வித்து வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்கிறது என்பது உண்மை. அது கூடவே சேர்ந்து இன்னொன்று என்னென்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாட்டு மக்கள் வாழ். பூட்டானில் வந்து பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் இண்டெக்ஸ் என்ன, மக்களுடைய வெல்ஃபேர் இண்டெக்ஸ் என்ன, குரோத் இண்டெக்ஸ் அவங்க பார்க்குறது, வெல்ஃபேர் இண்டெக்ஸ் பார்க்குறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு அரசு வந்து த இந்தியன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்து, ஸ்டேட்டுங்கிறது வந்து மைய அரசுடைய அமைச்சர்கள் மட்டும் இல்லை, அதிகாரிகள் மட்டும் இல்லை, நிர்வாகம், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி 3 சேர்ந்து தான் ஸ்டேட்டு. த இந்தியன் ஸ்டேட் இஸ் ஆன்டி புவர் அண்ட் ஆன்டி அண்டர் ப்ரிவிலேஜ்ட்.
இன்னைக்கு உள்ள நிலைமையில வந்து இந்த நிலைமை மாறாத வரைக்கும் மக்கள்கிட்ட உள்ள ஐயா சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே மக்களை மட்டுமே குறை சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குவீங்க, மக்கள் வந்து வெறுப்படையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்டு மக்கள் வெறுப்படைகிறாங்களேன்னு பேசுறது வந்து அர்த்தம் கிடையாது. அப்போ இந்த அடிப்படை சூழ்நிலை வந்து மாறணும். அடிப்படை கொள்கையாக இந்திய அரசுடைய இந்திய இந்தியன் ஸ்டேட்ஸ் பேசிக் கேரக்ட் அது வந்து மக்கள் சார்ந்ததாக, மக்கள் நலன் சார்ந்ததாக, ஏழை எளியவர் சார்ந்ததாக. நீங்கள் வந்து வெறுமனே வந்து ரிலீஃப் மட்டும் கொடுக்கக்கூடாது, நீங்கள் வந்து க்யூர் கொடுக்கணும். அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. எப்படி ஒரு இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா சரி, கொஞ்சம் எல்லாராலும் மதிக்கப்படுகின்ற அப்துல் கலாம் அவர்கள் வந்து எதுக்கு போயிருந்தோது, கூடங்குளத்துக்கு போயிருந்தோது, அவர் என்ன சொன்னால் இந்த ரோடெல்லாம் இன்னும் கொஞ்சம் போட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பணமெல்லாம் இங்கே கொடுத்தீங்கன்னா இவங்களை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு ஒரு சமுதாய நோக்கில் சிறந்த மனிதர் என்று கருதப்பட்ட ஒருவர் தான் ஒரு அடிப்படையில் ஒரு விஞ்ஞானி என்ற முறையில் பேசிவிட்டு போனதை நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடாது. நீங்க அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவீங்க, புரிதல். புரிதல் தொடர்பான பிரச்சனையா, இதுல ஏன் புரிதலின்மை, இதெல்லாம் நீங்க பயன்படுத்தினது. இந்த புரிதல் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஆழ்ந்த கருத்து வேணும்னா உங்களை விட்டு வெளியே வந்து இன்னொரு மனிதனை வந்துட்டு அவன் வாழ் சூழல், படித்த சூழல், இருக்கும் சூழல், இவைகளில் இருந்து புரிந்து கொள்ள பார்ப்பது அப்படின்றது சிந்தனை ரீதியாக ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போவோம். இப்ப ஐயா சொல்லும்போது சொன்னாரு, நியாண்டர்தாலை எப்படி கொண்டுட்டு தான் ஹோமோசாப்பியன்ஸ் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொன்னபோது நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, நீங்க ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா மானுட சரித்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவன் ஒரு நாகரீக மனிதன் அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்கு முன்னாடி அப்படி இன்னை வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த விலங்கின வாழ்க்கை, நீங்க வந்து நேஷனல் ஜியாகிரபியை பார்த்துட்டு ஒரு சிங்கம் என்ன பண்ணுது, ஒரு புலி என்ன பண்ணுது, ஒரு சிறுத்தை என்ன பண்ணுது, இன்னும் சில கீழே இருக்கக்கூடிய விலங்குகள் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அனைத்தையும் நாம பிரதிபலிச்சுக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். அதனால நம்மள சோசியல் அனிமல்னு சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தன் பசிக்காக இன்னொன்னை கொல்லுவது என்பது தான் அனிமல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வச்சுக்கிறோம். அது சிந்தனையற்ற இடம். அப்படி மனிதன் செஞ்சான்னா நீ சிந்தனை புத்தி உள்ளவனாடா நீ அப்படின்னு ஒரு பெரியவங்க கேட்பாங்க கிராமத்தில். புத்தி உள்ள நீ படிச்சவனா நீயே அப்படின்னு. படிச்சவனா நீன்ற கேள்வியை வந்து இப்போ ஆட்டோக்காரங்க தான் நிறைய கார்காரங்களை பார்த்து கேட்குறாங்க, நீ படிச்சவனாயா நீ அப்படின்ற. என்ன அவனுடைய அர்த்தம்னா சிந்திக்கவில்லை. நீங்க சிந்திக்கல அப்படின்னோம்னா இது போயிடுது. ரெண்டாவது, அவர் சங்கரராமன் சுட்டி காட்டக்கூடிய விஷயம், சிந்தனைகளில் வந்துட்டு அந்த புரிதலின் அடிப்படையிலான உருவாகக்கூடிய அந்த சிந்தனைகளில் நாம சரியா அதை உள்வாங்கிக்கல அப்படின்னோம்னா ஒரு மோதல் ஒன்று ஏற்படுது. இந்த மோதல் ஒரு சரியான மக்களிடையே ஒரு விவாதம் அப்படின்ற ஒரு இன்னொரு இடத்துக்கு போகுது. ஆனா அந்த விவாதத்துல வந்துட்டு அந்த கருப்பொருள் மீது கருத்தை செலுத்தி, அறிவை செலுத்தி, சிந்தனையை செலுத்தி நாம் வாதிடவில்லை என்றால் அது அடுத்த கட்டத்துக்கு என்ன போகணும்னா மோதலே சிந்தனை ஆயிடும். அடிப்படையில் இங்க பிரச்சனையே அதுதான். ஸ்ரீ அரவிந்தர் சுட்டி காட்டினாரு, சிந்தனைகள் இடையே இருக்கக்கூடிய மோதல்களை நீங்கள் களையவில்லை என்றால் பிறகு மோதல்களே சிந்தனைகளாகி வலுப்பெற்று விடும் அப்படின்னாரு. இப்ப இங்க நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஐ ஹோல்ட் டு மை வியூ, எஸ் ரைட், பட் சப்ஜெக்ட் திஸ் டு எ டிபேட். இன்னொரு மனிதனோட நீ பகிர்ந்து கொள். இப்ப இந்த Facebookல இருந்து மத்த விஷயம் கட்டுரை போட்டோம்ல, நம்மலாம் எவ்வளவு கட்டுரை போட்டோம், பின்னூட்டம் வந்துட்டோடனே நம்ம என்ன பண்ணோம், அந்த பின்னூட்டத்திற்கான பதிலை நம்ம சொன்னோம். அப்ப அந்த பின்னூட்டத்திற்கான பதில் தான் ஆசிரியருக்கு கடிதங்கள் போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள். இந்த இடம் என்ன அப்படின்னீங்கன்னா, மனிதன் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக உள்ளபடியாக ஒரு மனிதனாக அரவிந்தர் சொன்ன மாதிரி when we cross humanity then we are human. ஏன்னா ஹியூமானிட்டி இருக்கிறது என்னன்னா ஒரு மிருக கலவையோட தான் அது இருக்குது. ஒரு இன்னொரு இனத்தினுடைய குட்டியை கொன்னு அந்த இனம் இல்லாத பண்ற ஒரு வலித்த மிருகம் என்று சொல்லக்கூடிய சிங்கம் செய்யறத இன்னைக்கு மனிதனும் செஞ்சுட்டு இருந்தான்னு அர்த்தம். சாப்பிட்றதுக்காக, சுகத்துக்காக இந்த மாதிரி போட்ட திட்டங்கள் எல்லாம் தின்றான் அப்படின்னோம்னா அவன் எப்படி மனுஷன் ஆவான்? அப்போ சாதாரண மக்களிடையே இருக்கக்கூடிய இந்த உணர்ச்சிகள் போனோம் அப்படின்னோம்னா மேம்பட்ட மனிதர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் சரியாக நடந்தால் இது இங்க சரியாகும். இப்போ ஐயனான் சுட்டி காட்டினதுல இந்த புரிதல் சொல் ரொம்ப முக்கியமானதாக எனக்கும் படுது. நம்ம வச்சிருக்கக்கூடிய கருத்துக்கள் எந்த தத்துவத்துக்கு ஆதரவானதாக இருந்தாலும் சரி, எந்த நபர்களுக்கு சாதகமானதாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு ஒளியின் படி நாம அதை புரிந்து கொண்டதுனால வரக்கூடியது தானே. அது யூனிவர்சல் ட்ரூத் ஒன்றும் கிடையாது. அது யூனிவர்சல் ட்ரூத் கிடையாது. உங்களுடைய கருத்து, இவருடைய கருத்து, என்னுடைய கருத்து, அல்லது எல்லாருடைய கருத்துக்களும் அவர்கள் ஒரு விஷயத்தை எப்படி புரிந்து கொள்றாங்களோ அதன் அடிப்படையில் வரக்கூடிய கருத்துக்கள் தான். வித் ஆல் லிமிடேஷன்ஸ். லிமிடேஷன்ஸ் மட்டும் இல்லை, கால ஓட்டத்தில் மாற்றமடையக்கூடியதும் கூட. இன்று நம்ம உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு வருடம் கழித்து நம்ம அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய கருத்தா கூட இருக்கலாம். இன்றைக்கு நரேந்திர மோடியை தீவிரமாக எதிர்க்கக்கூடியவர்கள்
2019 தீவிரமாக ஆதரிக்கக்கூடிய நிலைக்கு வரலாம். இன்றைக்கு ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் வந்து அப்போ எதிர்க்கக்கூடியவர்களாகவும் போகலாம். இது எல்லாமே கடந்த காலங்களில் எல்லாரை சுற்றி டிமானிட்டைசேஷன் ஆதரிச்சுட்டு அப்புறம் எதிர்த்த எண்ணாட்டம். சரி. இன்னொருத்தரை சொல்றதை விட நாமே சொல்லிக்கிறது நல்லது. அதையும் சங்கர் ராமசுப்ரமணியன் சொல்றாரு, நம்மை நாமே கேலி செய்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அந்த யூனிவர்சல் ட்ரூத்தாக நம்ம நினைச்சுக்கிறோம். அதனாலதான் வந்து மற்றவர்கள் மேல, அதிலிருந்து மாறுபடுபவர்கள் மேல நமக்கு வெறுப்பும், கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக போனா அவர்களை சமூகத்திலிருந்தே இல்லாத ஒழிக்கிற ஒரு மனநிலையும் வருதா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆமாம், அதுக்கு காரணம் என்னென்னாங்க, யூனிவர்சல் ட்ரூத் வந்து பல இலக்கியங்களில் இருக்குது. அதுவும் தமிழ் இலக்கியத்தில் வந்து திருக்குறள் வந்து இருக்கிறது. ரொம்ப பெரிய ஒரு நூல் அது. அதில் வந்து யூனிவர்சல் ட்ரூத் இருக்கிறது. இப்போ திருக்குறளை பஸ்ஸில் எழுதி வைக்கிறது, அதுக்கப்புறம் மெட்ரோவில் திருக்குறளை அழிச்சிட்டாங்கிறதுக்காக போராட்டம் நடத்துறதுன்னு பேசுகிறவங்க எல்லாருமே அந்த திருக்குறள் சொல்கிறத வந்து இவங்க நிச்சயமாக செய்கிறதில்ல, இவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சாதாரண ஜனங்களுக்கு தெரியுது. இப்போ இவங்க வந்து நியூயார்க்கில் ஒரு தடவை ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் வந்து இந்தியன்ஸ் வந்து லா அபைடிங் கிடையாது, நீங்கள் சட்டத்தை மதிக்கிறவங்க இல்லைன்னாரு. நான் சொன்னேன், இல்லை, நாங்கள் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து நாங்கள் வந்து மதிக்கிறோம், என்ஃபோர்ஸர்ஸ் ஆஃப் லா அவங்கள நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் என்ஃபோர்ஸர்ஸ் ஆஃப் லா வந்து லாவை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அதுதான் எங்களுடைய அடிப்படை பிரச்சனையே அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். எனாக்டர்ஸும் அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி உண்டு. அதனால இந்த வேற்றுமையை பார்க்கும் பொழுது மனசு பொங்கத்தான் செய்யுது. சாதாரண நிலைமையில் உள்ளவங்களுக்கு மாறுதல் வேணும்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த மாறுதலை கொண்டு வரக்கூடிய சக்தி என்கிட்ட இல்லை. இந்த மாறுதல் கொண்டு வர முடியாத சூழ்நிலையில் நானும் வந்து மாறுதல் கொண்டு வரக்கூடாத சூழ்நிலைக்கு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுறேன், அதில் நானும் வந்து சில குற்றங்கள் செய்கிறேன் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி இருக்கிறது. இது வந்து இன்றைக்கி சமுதாய அரசியல் தலைவர்கள்ங்கிறத விட சமுதாய தலைவர்கள் வாழ்ந்து காட்டும் உதாரணங்கள் வந்து நமக்கு ரொம்ப தேவை. இப்போ மகாத்மா காந்திட்டு வந்து எத்தனையோ வீக்னஸஸ், பலகீனங்கள் இருந்தது, ஆனால் அவற்றை வந்து பொய்யில்லை, தான் என்ன நினைச்சாரோ அதை உண்மையாகவே சொன்னார். அதான் இவர் வந்து நாமக்கல் கவிஞர் சொல்லுவது எல்லாருக்கும் சுலபமாகும், சொன்னபடி நடப்பவர்கள் மிகவும் சொற்பம், எல்லையின்றி நீதிகளை எழுதுபவர் எழுதுவது பிறருக்கே தமக்கென்றென்னார், தொல்லுலகில் நாமறிந்த தலைவர் தம்புள் சொன்னது போல் செயல் முயன்றார், இவரைப் போல இல்லை எனும் மோகனதாஸ் கரம்சந்த் காந்தி இந்தியத்தாய் உலகினுக்கு இந்த சொன்னார். இன்றைக்கி நமக்கு தேவையானது வந்து அப்படிப்பட்ட தலைவர்கள். வி வாண்ட் டு குட் ஐகான்ஸ், அதாவது பிம்பங்கள் என்று நமக்கு தேவையில்லை. பிம்பங்களை மிக அதிகமாக பார்த்து விட்டோம். இன்றைக்கி உள்ள அரசியல் சூழலில் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு இன்றைக்கி உள்ள பெரிய பிரச்சனை, தேர்தல் களத்தின் தேர்தல் திருவிழாவின் உற்சவ மூர்த்திகள் இன்று காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் உற்சவ மூர்த்திகள் எல்லாம் காணாமல் போய்விட்டால் மிகவும் நல்லது என்று எண்ணுகின்றேன் நான். உண்மையான மூர்த்திகள் வர வேண்டும், உற்சவ மூர்த்திகள் வேண்டும். பிம்பங்கள்ங்கிறதே வந்து காற்றடைத்த பலூன், அது சில காலம் நிற்கும், அதுக்கப்புறம் ஒரு குண்டூசி போதும் வெடிச்சிரும். ஆனால் அவர் சங்கரராமன் சுட்டி காட்டுறதுல இன்னொரு ஆங்கிள் பார்க்கணும். இந்த வெறுப்புக்கு இன்னொரு காரணம் தன் வெறுப்பும் அதில் இருக்கு. தன் வெறுப்பு தன்னையே வெறுக்கக்கூடிய ஒரு நிலை, தன் வெறுப்பு. இப்போ ஐயா சுட்டி காட்டினது வந்து கில்ட், குற்ற உணர்வு. அதுதான் அது வந்துட்டு மேனிஃபெஸ்டேஷன். இப்போ இந்த தன் வெறுப்பு கொள்ளவே கூடாது. நாம நினைக்கிறபடி சமுதாயம் நினைக்கல, இல்லை நாம நினைக்கிறது சமூகத்தோட ஒத்து போல, அதனாலேயே நம்ம வந்துட்டு நம்மளை வெறுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை நம்ம எடுக்கிற முயற்சியெல்லாம் தோக்குது, அதுக்காகவும் நான் வெறுத்துட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி பார்த்தாலும் பிரசவிக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை எங்கேயாவது ஒரு இடத்துல அமைஞ்சே தீரும். அதை நோக்கி போகக்கூடியது நீங்கள் எத்தனை அளவுக்கு நீங்கள் தோல்வியை சந்திக்கிறீங்களோ அத்தனை அளவுக்கு நீங்கள் மனிதராக நல்லா ரீஃபார்ம் ஆவீங்க, நல்லா வளருவீங்க. எப்பொழுதுமே அதான், பி ஹாப்பி தட் தேர் ஆல்வேஸ் பி அ டோர் ஓப்பன் ஃபார் யூ. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது தெர் இஸ் ஆல்வேஸ் லைட் அட் தி எண்ட் ஆஃப் த டன்னல். ஒரு ஊடகத்தில் வந்து காலை விவாதத்தில் வந்து சங்கர்ராமனுடைய பேப்பரை நீங்கள் கொண்டு வருவீங்கிறது வந்து ஒரு ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு மாறுதல். இந்த மாதிரியான சப்ஜெக்ட் வருதுங்க போது நம்பிக்கை கீற்றுகள் வரத்தான் செய்யும். ஏன்னா அதுதான் தற்கொலைக்கு தள்ளிடுச்சு. இப்போ அந்த பையன் எழுதுனது சொன்னதெல்லாம் இவன் எப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டான், இதே கேள்விதான் நம்ம அவரை பத்தி ரோஹித் வெமுலா பத்தியும் நம்ம கேட்டோம். என்ன இவனெல்லாம் ஏன் சாகணும் அப்படின்னு. இதே கேள்வியை தான் நம்ம முத்துக்குமாரை பத்தியும் நம்ம கேட்டது. நான் கேட்ட கேள்வி, இவன் ஏன் செத்தான்னு, இவன் இவ்வளவு நல்ல அரசியல்வாதியா இருக்கிறான் ஏன் செத்து போனான்னு சொல்லிட்டு, அவன் அவ்வளவு பெரிய சிறந்தவனா இருந்தான். அவனோட டைரியெல்லாம் நான் பார்த்தேன். அப்படியாப்பட்ட ஒரு இவர்கள்லாம் சாகக்கூடியவர்கள் அல்ல. சாவது எதையும் தீர்வாகாது. இன்னும் சொல்ல போனா நீங்க சாவு, இந்த மாதிரி தற்கொலை அப்படின்றது வந்துட்டு உங்களை மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு சூழலுக்கு செல்லும். இவங்க சொன்னாங்க டெத்துனா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கு. அப்படிலாம் கிடையாது. தயவு செய்து
நாம் சாதிப்பதற்காக பிறந்து விட்டோம் என்று சொன்னாலே நீங்கள் நினைப்பீர்களானால் சாதிப்பதற்காகத்தான் சாக வேண்டுமே ஒழிய முடியவில்லை என்பதற்காக சாகக்கூடாது. எனக்கு ஒரு நான் பார்த்த ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருது. ஹிரோஷிமா போயிருந்த போது அங்க ஒரே ஒரு மனிதர் இந்த மெக்காஃபோன் மாதிரியான ஒரு பொருளை வச்சுட்டு கையில் ஒரு பெட்டி, ஸ்பீக்கரை சைடில் நிறுத்தி வச்சுட்டு இவர் மட்டும் தொடர்ந்து ஜப்பானிய மொழியில் பேசிக்கிட்டே இருக்கிறார். அணு குண்டுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்காரு. அணு ஆயுதங்களற்ற ஒரு உலகத்தை சமைக்க வேண்டும்ங்கிற வலியுறுத்தி பேசுறாருங்கிறது கூட வந்தவர்கள் சொல்றாங்க. அது வேற யாரும் அவர் பக்கத்துல நிக்கல, ஒரு கூட்டம் எதிர நிக்கல, ஆனா அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. மக்கள் வந்து அவரை தாண்டி போயிட்டே இருக்கிறாங்க. அவர் பேசியது காதுல விழுது, அவ்வளவுதான். அவர் எத்தனை பேர்கிட்ட பேசுறோங்கிறத பத்தி கவலைப்படல. அவர் கன்விக்ஷனோட ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதை 4 பேர் கேலி பண்ணுவாங்களேன்னு அவர் கவலைப்படல. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கு. இப்ப நம்ம அவர் சொன்ன நம்ம சொன்னது சமூகத்தோட ஒத்து வரலன்னா நம்ம தனிமைப்பட்ட ஒரு உணர்வுலையும் நம்ம வாழ்ந்து பயனில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வும் வந்து தற்கொலைகளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னது சொல்லும் போது எனக்கு அது 2 விதமான தற்கொலைகள் இருக்கு. இந்த மாதிரி வந்து மன இயலாமைன்னு சொல்லி நினைக்கிறது. சில இந்த இலங்கை ஈழப்போரில் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட பையன் வந்து என்னுடைய தற்கொலை வந்து ஒரு உந்து சக்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு போயிருக்கேன். அதை நான் வந்து ஒரு மிகப்பெரிய தியாகமாக நினைக்கிறேன். இது ரெண்டையும் நம்ம ஒன்றுபடுத்தி பார்க்க முடியாது. ஆனா அந்த இது போன்ற தியாகங்களால் என்ன பலன்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதாவது நீங்க வந்து தற்கொலை படையாக போய் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடியவர்களையும் கிட்டத்தட்ட இதே கேட்டகரியில சேர்க்க முடியும். இது போன்று பல்வேறு விதமான தியாகங்களை செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க. ஆனா அது போன்ற தியாகங்களால இறுதியாக என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அந்த தேதியில வந்து இவங்க மக்களுடைய மனச்சாட்சியை வந்து அது அதிகமாக உறுத்துச்சு. அந்த பையன் வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பையன் வந்து இறந்தது. அதையே வந்து கொச்சப்படுத்துறதுக்கு முயற்சி நடந்தது. எதனால தற்கொலை பண்ணிட்டேன்னா அவர் இந்த பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனை இருந்து சொல்றது கூட முயற்சி நடந்தது. ஆனால் எல்லாத்தையும் மீறி மக்கள் மனசுல வந்து தெரிஞ்சது. ஒரு அரவானுடைய களப்பலி மாதிரி அது நடந்துருச்சு. அன்னைக்கு நடந்தது. நேரம் ரொம்ப குறைவாயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆட்சியாளர்களை அரவணைப்பது ஊடக தர்மம் அல்ல அப்படின்னு பிரஸ் கவுன்சில் நல்லா சொல்லுங்க எஜமான், நல்லா சொல்லுங்க. ஆட்சியாளர்களை அரவணைத்து போவது ஊடக தர்மம் ஆகாது அப்படின்னு பத்திரிகை கவுன்சில் தலைவர் நீதிபதி CK பிரசாத் சொல்லியிருக்கிறாரு. ஊடகவியலாளர்களுக்காக தனிப்பட்ட நெறிகள் இருக்கு. ஆதாயத்துக்காக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அறப்போராளிகளாக இருக்க வேண்டியவர்கள் ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? சில அதிகாரிகள் வந்துங்க நான் பார்த்துருக்கேன், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அரசு என்ன சொல்லுதோ அதை கேட்பாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அரசு அத்தனையும் தப்புன்னு பேசுவாங்க. ஆமா, அப்படி இல்லாம ஆரம்பத்தில் இருந்தே அரசுகிட்ட வந்து அந்த இது திருவள்ளுவர் சொன்னார், இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். அதனால அது இப்போ நான் வந்து ஒரு IAS அதிகாரியாக வந்து போன பொழுது என்னுடைய நம்பிக்கை என்னவா இருந்ததுன்னா, எது சரியோ அதை வந்து ஆட்சியாளர்கிட்ட சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஆட்சியாளர்களுக்கு இது பிடிக்குதுங்கிறதுக்காக அதை எழுதுறது என்னுடைய கடமை கிடையாது. இதெல்லாம் ரொம்ப நல்ல வார்த்தைகள் தான். ஆனால் இவைகளெல்லாம் பின்பற்றுபவர்களாக இருந்து அதை பேசுபவர்களாக இருந்தால் எனக்கு இவரை பற்றி தெரியாது. அப்படி இருந்தால் அது மிகவும் மதிப்பிற்குரிய ஒரு சொல். இன்னைக்கு இவர் வந்து இன்னொன்று என்னென்னா, எனக்கு அழுத்தம் இல்லாத ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப எளிதாக கருத்துக்கள் சொல்ல முடியும். எனக்கு அழுத்தம் உள்ள இடத்துல நான் கருத்து சொன்னேன்னா என்னுடைய கருத்து மிக உயர்வாக மதிக்கப்படும். இப்போ இதே வார்த்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஊடகத்தில் வந்து அரசோடு சேர்ந்து இயங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ள ஊடகத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு மரியாதை இன்னும் கூடும். இது நேற்று தான் வந்து வேறொரு செய்தி படித்தேன். அது வந்து இந்த மாதிரி நிறுவனமயமாக்கப்பட்ட ஊடகங்களில் இருக்கக்கூடியவர்கள் அரசுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு பாலமாக இருக்கிறார்கள், அரசினுடைய செயல்களை எதிர்ப்பவர்களாக இல்லை அப்படின்னு ஒரு கருத்து படித்தேன்.
நேற்று ஒரு நண்பருடைய எனக்கு பதிவு. மாநில அரசு பற்றி தெரியாது, ஆனால் மைய அரசு சார்ந்த மைய அரசு விமர்சிக்க வேண்டிய ஊடகங்கள், இந்த இங்கிலீஷ் சேனல்ஸ், ஹிந்தி சேனல்ஸ் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் சொன்னது முழுக்க முழுக்க உண்மைங்கிற மாதிரி தான் தெரியுது. அதாவது இப்போ இந்த அரசு சார்பா ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம். இப்போ ஐயா NS வெங்கட்ராமன் போன்றவர்கள், தவே போன்றவர்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக அரசை சார்ந்து அவர்கள் வந்துட்டு அது ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் எடுத்து வைப்பாங்க. அது சரி. நாம எதிர்த்து வாதிப்போம், மக்கள் நலனிலிருந்து பார்ப்போம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவெளி அல்லது ஏற்ற இறக்கம், டிஸ்கார்டன்ட், அதை நம்ம உணரலாம். ஆனா உட்காந்து அவங்க அவங்க கருத்தை சொல்றாங்க, நான் சொல்றது மட்டும் மக்கள் நலன் சார்ந்துன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல அரசு சார்ந்து அவங்க சொல்றாங்கன்னு சொன்னேன் நான். அரசு அரசு மக்கள் நலன் சாராத அரசு அப்படின்ற முடிவுக்கு ஏற்கனவே நீங்க எப்படி வரீங்கன்னு இல்ல அது ஏன் வரேன் அப்படின்னம்னா, பொருளாதார வளர்ச்சி 7 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம பேசின புரிதல் தானே. ஆமா அது புரிதல். அது புரிதல் இல்ல, அதுதான் அந்த புரிதல் அப்படின்றது எப்படி போனா ஆழ்ந்து போகணும். இந்த பட்ஜெட் அப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இது 7.1 விழுக்காடு கடந்த குவார்டர்ல வந்துட்டு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி எந்த விதமான பாதிப்பும் டிமானிட்டைசேஷன்ல இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வரிசையா அடுக்கிறோம். எப்படி விவசாயி பாதிக்கப்பட்டான், எப்படி ஒரு சாதாரண வியாபாரி பாதிக்கப்பட்டான், எப்படி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டான், எப்படி போட்ட பணம் எடுக்க முடியாது எவ்வளவு தூரம் குறைஞ்சிச்சு, எவ்வளவு தூரம் வந்து FMCG என்று சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸுடைய சேல் அடிபட்டுச்சு அப்படின்னு நம்ம வரிசையா எடுத்து வைக்கும் போது, அப்போ வந்து CSO சென்டர் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் சொன்னது வந்துட்டு முக்கியமாக பிளண்டர் அப்படின்னு நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னோம்னா அது நம்ம ஆழ்ந்து சென்றதனுடைய விளைவு. ஆனால் ஒரு ஊடகம் அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னோம்னா, சொல்ல தவறியதை அல்லது சொல்ல விடுபட்டதை எடுத்து சொல்லி அந்த வாதத்தை நடத்தினா பரவாயில்ல. உட்கார்ற நெறியாளரே ஒத்தடம் கொடுக்குறவரா இருந்தாருன்னா என்ன நீங்க சொல்லுவீங்க? அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க எந்த இடத்துல மையம், எதற்காக இந்த ஊடகம்? டு டிசிமினேட் நாட் ஓன்லி இன்ஃபர்மேஷன், டு டெல் த ட்ரூத் தான் ஹவு சம்திங் இஸ் டன். ஒன்று ஏன் நடந்தது, ஏன் செய்யப்பட்டது என்பதை வந்துட்டு கொண்டு வரணும் மக்கள் கிட்ட அப்படின்றது தான் ஊடகத்தினுடைய பெரும் பணின்னு நம்ம படிச்சிருக்கோம். உண்மைங்கிறது பெரிய வார்த்தை, உண்மை வேணாம், உண்மைங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை. அதுக்கு பக்கத்துல அதை நோக்கி போறதுக்கான முயற்சிகளை ஊடகங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதோட இருக்கலாம். அதை உறுதியாக தூக்கி அந்த எப்போதும் உண்மையின் பக்கம் நிற்கிறது அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கத்தான் முடியுங்கிறது பாக்குறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கோம். இறுதியான கேள்வி ஆட்சி ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொல்றாரு, அது அப்படித்தானான்னு மட்டும் கேட்டுட்டு நிறைவு செய்திடலாம் நினைக்கிறேன். ஆட்சியாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளோட ஊடகங்களுக்கு எப்போதும் முரண்பாடுகளும் மோதல்களும் இருக்கணும். ஒருவேளை அரசுடன் எந்த விதமான மோதலும் ஊடகங்களுக்கு இல்லைன்னா அந்த நாளை ஜனநாயகத்தின் துயர் நிறைந்த நாளாக கருத வேண்டும் அப்படின்னு நான் அப்படி நினைக்கிறேன். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரு அரசு நல்லதே செய்யலைங்கிற மாதிரி எப்படி பேச முடியும்? அரசு நல்லது செஞ்சா நல்லது. இன்னும் சொல்ல போனா என்னுடைய துக்கம் என்னன்னா, எந்த காரியங்களெல்லாம் அரசுடைய நல்ல காரியங்கள் அதிகமாக பிரபலப்படுத்த வேண்டுமோ அவைகளை பற்றி பல சமயங்களில் ஊடகங்கள் பேசுவதே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறைபாடு. அரசுடைய குற்றங்களை வந்து நிச்சயமா வந்து சொல்லணும். அது கடிதோச்சி மெல்லெரிங்கிற மாதிரி அதுக்காக பெரும்படுத்திட்டு போய் அடிக்க வேண்டியதில்லை. ஆனால் அது குற்றத்தை வந்து ஜென்டிலா வந்து சொல்ல முடியும், பண்போட சொல்ல முடியும், சொல்லணும். நீங்க அரசோட மோதாத நாள் வந்து வீணான நாள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இரும்புக்கு சம்பட்டிக்குமான உறவு என்னது? அடிச்சு பண்ணாதான் கருவி ஆகும். அப்ப சம்மட்டி அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, அதுக்கு ஒன்றும் புத்திகத்தி எல்லாம் கிடையாது, அதை அடிக்கணும் இரும்பு, அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் சரி அவ்வளவுதான். அதை தாண்டி அவங்க வந்து நிக்கட்டுமே. சரி, இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.